அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனு'மினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العظيم. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் வருடம் சந்திக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம் இன்னொரு 3-4 நாளில் நெருங்கிவிட்டது. இந்த ரமலானுடைய மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது நோன்பு பிடிப்பதும், அதில் முக்கியமானது நோன்பு கஞ்சி குடிப்பதும், அதே போல் பிறகு பெருநாள் தினத்தன்று துணியை வாங்கி புது ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு அவங்கவுங்க இஷ்டம் என்னென்ன சொல்லுதோ அதை போல் ஆட்டம் பாட்டம் சந்தோஷமாக இருந்துட்டு 30 நாள் கழிச்சிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் பெருநாள். அதனால தான் என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஆங்காங்கே இந்த சமுதாயம் போனஸ் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை சரியாக பேணாததுடைய விளைவு இன்றைக்கு இந்த சமுதாயம் மற்றவர்களால் பல தொல்லைக்கு ஆளாக்கப்படுகிறது. இந்த ரமலானுடைய மாதம் எதற்காக அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்கிறான்? மற்ற நாட்களிலே ஒரு வேளை சாப்பிடலாம் கூட நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். ஆனால் இந்த 1 மாத காலம் நம்மளை சாப்பிடாம தண்ணி குடிக்க வைக்காம ஹலாலான உறவை கூட பேணாமல் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் அல்லாஹ் எதையும் செய்ய மாட்டான். மனுஷனே சிந்திச்சு பல அறிவுள்ள செயல்களை செய்கின்ற போது இந்த மனிதனை படைத்து உலகத்தை படைத்து எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவன் நமக்கு ஒரு கட்டளையை போடுறான்னு சொன்னா அது வேஸ்டாக இருக்குமா? ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் இருக்காது. எப்படி போர்க்களத்தில் கூட அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி வச்சிருக்கிறாங்கள ஒரு காரணத்தோட தான். விடணும்னு இருந்தாக்க அப்போ தான் விட்டுருணும். ஆனால் அந்த நேரத்தை நீ தொழு, அப்போ தான் என்னுடைய உதவி எனக்கு வரும், அப்போ தான் என்னுடைய கண்காணிப்பில் இருப்ப என்பதற்காக இப்படி அல்லாஹ் ஒரு விதியாக்கி வச்சிருக்கிறான், சட்டம் போட்டிருக்கிறான்ல. ஆனால் நம்ம மற்ற நாளே தொழ மாட்டோம். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் சொல்றா என்னுடைய கேடயத்துக்குள்ளே வந்துருங்கன்ட்டு. நம்ம என்ன பண்ணுறோம்? கேடயத்தை தள்ளி விட்டு ஓடி போயிடுறோம். நம்மளும் முஸ்லீம். இப்படி வருஷம் இந்த ரமலானுடைய மாதத்தை டைம் பாஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய பலர் அந்த குரான் என்று சொன்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கிறார்கள். இப்போ குரானும் நாமும் டிரைவர்கிட்ட போயிட்டு டிரைவர் லைசன்ஸ் சொன்னால் ஏதாவது சொல்லுவானா? ஏன்னா லைசன்ஸ் வாங்காமல் எப்போ நீ டிரைவர் ஆக முடியும்? வீட்டு பத்திரம் இல்லாட்டி வீடே இல்லை, அவன் புறம்போக்குன்னு அர்த்தம். அதுபோல புறம்போக்கு இடம். அப்படி இருக்கும்போது ஒரு மோமின் என்று சொன்னால் அவனுக்கு குரானிலே தொடர்பு இருக்க வேண்டும். குரான் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். 114 சூறாவை படிச்சிருக்கணும். அரபில நீங்க இப்சு பண்ணா கூட நீங்கள் அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு வருடம் கழிவதில்லை, 30 நாளும் போவதில்லை, 30 நாள் நோன்பு வைக்கிறோம்ல. எந்த அளவுக்கு மற்ற நாளில் ஒரு பேச்சுக்கு ஒரு 100% சாப்பிட்றேன்னு சொன்னால், ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் 160% சாப்பிடுவோம் நோன்புன்ற சாப்பிட்டு வச்சுக்கிட்டு. ஆனால் எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் அந்த ரமலானுடைய மாதத்தை தேர்வு செய்திருக்கிறான்? ஷஹ்ரு ரமலான் அல்லது இந்திய செயல குரான். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குரான் அருளப்பட்டதுங்கிறான். அதனால நீங்கள் நோன்பு வைக்கன்னு சொல்கிறான்ல, அந்த குரான் எப்படிப்பட்டது? இன்னைக்கு குரான் இப்படிப்பட்டது நம்ம மக்கள்கிட்ட கேட்டால், குரானா இப்போ நம்ம மக்கள்கிட்ட கேளுங்களேன். பைக் இருக்கா உங்கள் வீட்டில்? 2 வச்சுருக்கிறேன். எதுக்கு? ஒன்று லாங்கில் போகிறதுக்கு, ஒன்று லோக்கலில் பேட்டரி பைக்கு. அப்படியா? டிவி ஹாலில் 1, பெட்ரூமில் 1, ஃப்ரிட்ஜு பெட்ரூமில் 1, கிச்சனில் 1, ஹாலில் 1. சரி, ஃபோனு அது பாக்கெட்டில் இங்கே 2 அங்கே 2 வச்சுருக்கு. குரான் தர்ஜுமா எத்தனை வச்சுருக்கிறேன்? அது ஒன்று தான் இருந்துச்சு. அது படிக்கலைன்னா வீட்டில் முசீபத்து வந்துடும் சொல்லிட்டாங்க. அது என்ன பண்ண, பட்டு துணியில் நல்லா 3 முடிச்சு இருக்க போட்டு பள்ளிவாசல் பரணமேல தூக்கி போட்டு வந்தாச்சு. பத்திரமா இங்கே இருக்குது. இதுக்குத்தான் அல்லாஹ் ரமலான் மாதத்தை தேர்வு செய்தானா? இதற்குத்தான் 30 நாள் நோன்பு வைக்க சொல்றானா? சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ் அந்த குரான்ல என்ன சொல்ல வரான்னு தெரியாமலே செத்து போயிடும் போல இருக்கு. மற்றவன்ட்டு அடி வாங்கி
சித்திரவதை அனுபவிச்சே சித்திரவதை நினைக்கிறேன். ஆனால் பேர் என்ன? முஸ்லீம். ஆதார் கார்டு தான் முஸ்லீம். இது இல்லை. எந்த நோக்கத்துக்காக குரானை கொடுத்துருக்கிறான்? குரானை படித்து பார்த்துருக்குமா? அர்த்தத்தோட படித்து பார்த்துருப்போமா? குரான் என்று சொன்னாலே இன்றைக்கு இந்த சமுதாயத்திலேயே ஒரு பொழுதுபோக்காக, ஒரு தமாசாக, யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அப்போதான் குரான் இறக்குது, அப்போதான் குரானை படிப்பாங்களாம். அல்லாஹ் எந்த குரான்ல எந்த சூறாவை அந்த செத்தவன் தலைமாட்டான உட்காந்து படிக்கிறாங்களோ, யாசின் சூறா தானே படிக்கிறாங்க, அது அர்த்தம் தெரிஞ்சிருக்குமே. ஆனால் அதே யாசின் சூறாவில் 70வது வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த குரான் என்பது உயிருடன் உள்ளவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் நகரப்பட்டதுன்றான். ஆனால் உயிருள்ள உள்ளவன குரான் என்று சொல்லுகின்ற போது யாராவது செத்தாதான் அந்த குரான் கீழே இறங்கும். அதுவும் இந்த சம்பளத்துக்கு ஆளை வச்சு யாசின் படிக்கன்னு சொல்றது, சில இடங்களில் தாயத்தை கட்டிக்கிறது, சில இடங்களில் பாட்டிலில் கட்டி தொங்க விடுறது, கரைச்சி குடிக்கிறது, என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சா இது உலகத்துக்கு செய்ய மாட்டாங்க. ஒரு வண்டியோடைய லைசன்ஸை வாங்கி கழுத்தில் எவனா தாயத்தை போட்டுக்கிறானா? அது எவனா பீங்காந்தத்தில் கரைச்சி குடிக்கிறானா? அது இல்லை. அது யார்த்தை காட்டணுமோ காட்டணும், இல்லாட்டி ஃபைன் விடுவோம். ஆனால் இந்த குரான் என்பது என்ன? அல்லாஹ் நம்ம இடத்துல பேசுகிறான். இதில் நமக்கு பட்டம் வேற கொடுக்குறான், நமக்கு சிறந்த பட்டம் வேற. அந்த பட்டத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு கேவலமாக நடக்கிறோம். ஏன்னு கேட்டால் இந்த குரான் என்பது ஒரு மந்திரம் கிடையாது, ஒரு மந்திரம் இல்லை, வேற ஏதோ ஒரு இது கிடையாது. இந்த குரான் என்று சொன்னால் அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நம்மளை தேர்வு செஞ்சால, நம்மளை படைச்சான். இதுக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான நபிமார்களை உருவாக்கினான், படைச்சா, அவர்களை அனுப்புனா, அவர்கள் இறந்து போயிட்டாங்க. ஆனால் எப்படின்னு கேட்டால் அப்பப்போ அந்த மனித சமுதாயத்திடத்தில் எப்பொழுதெல்லாம் தீங்கு ஏற்படுகிறதோ, அனாச்சாரங்கள் ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்புவான். அவர்கள் அதை என்ன செய்வார்கள்? நன்மை ஏவுவாங்க, தீமையை தடுப்பாங்க, அந்த மக்களை வழிநடத்துவதற்காக. ஆனால் இறுதி நபியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதற்கு பின்னாடி எந்த நபியும் கிடையாது, நான் தான் இறுதி நபி அப்படிங்கிறதால அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நம்ம இடத்துல ஒரு கேட்லாக், ஒரு என்னது, ஒரு கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டு நம்மளை பாராட்டி என்ன சொல்றான்? குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரத்தில் லின்னாஸ், படைக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே நீங்க தான் சிறந்த சமுதாயம். எல்லாம் நம்மளெல்லாம் சேர்த்து யாரை பார்த்து? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். ஏன் தெரியுமா? உங்கள் பகுதிகளிலே மசாலா கொள்ளை நடந்தால் அதுல உள்ள புந்து குத்தாட்டம் போடுவீங்க, அதனாலயா? அதனால இல்லை. அது மக்கள் என்ன பண்ணுவாது? அதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை. ஆனா எதற்காக? நீங்கள் நன்மையை ஏவுவீர்கள், தீமையை தடுப்பீங்க. இது யாருடைய வேலை? நபிமார்கள் செய்த வேலை. இந்த வேலையை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கிறான்? இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறான். இதுல யாரை தேர்வு செய்வான் என்று கேட்டால், அவன் யாரை தேர்வு செய்கிறானோ, விரும்புகிறானோ அவர்களை தேர்வு செய்து இந்த பணியை அவர்களுக்கு கொடுப்பான். இப்ப அதுல நம்ம உள்ள வரணுமா இல்லையா? அந்த சிறந்த சமுதாயம் சொல்லி நம்ம இருக்கிறோம்ல, இப்ப நம்ம என்ன செய்வோம்? போய் பிரச்சாரம் பண்ணணும், தாவா பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருந்த சமுதாயம், அந்த நபிமார்கள் என்ன செய்வாங்கன்னா பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மக்கள் வெறும் அமல் செஞ்சுட்டே போவாங்க. அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்டா, ஒரு படி மேல போய் நபிமார்கள் செய்த பணியை நமக்கு கொடுத்திருக்கிறான். இப்படி கொடுத்திருக்கும் போது அப்ப நமக்கு வரலாறு தெரியணும், தெரியணுமா இல்லையா? உலகம் எப்ப படைக்கப்பட்டது அது தெரியணும், மனுஷனா யாரு நமக்கு தெரியணும், அதே மாதிரி நமக்கு வாழ்நாள் எப்படி அது தெரியணும், பிரச்சாரம் பண்ணா என்னென்னலாம் நடக்கும் அது தெரியுமா இல்லையா? அதே போல இதுக்கு முன்னாடி இருந்தார்களே அவர்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டார்கள். ஏன்னா நம்ம போய் பிரச்சாரம் பண்ணணும்ல, இப்போ நம்ம பண்ணா ஒருத்தன் அடிக்க வருவான்ல, உதைக்க வருவான்ல, அதை சாவடிச்சிருவான்ல, இப்படி எல்லாம் வந்தா என்னடா அது நம்ம திணறக்கூடாதான். அதனால ஆதம் நபியில இருந்து முதல்ல எப்படி படைக்கப்பட்டதா, எப்படி படைக்கப்பட்டது, எப்படி ஆதம் நபி உலகத்துக்கு வந்தார், இந்த உலகத்தில் வந்து என்ன நடந்துச்சு? பல நபிமார்கள் வந்தார்கள். இருந்தாலும் 25 நபிமார்கள் மட்டும் குறிப்பிட்டு அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற போது அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன, அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், இஸ்லாத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் சொல்கின்ற போது நாம பின்பற்றுகின்ற போது பல எதிர்ப்புகள் வரும், பல தொல்லைகள் வரும், பல பயங்கரமான சம்பவங்களும் நடக்கும். இதையெல்லாம் நீங்க நான் வச்சுக்கங்க. அதான் ஹுதல் லின்னாஸ், நேர் வழிகாட்டி. அந்த நேர் வழிகாட்டி பையனாத்தி மின்னல் ஹுதா வல் குர்ஆன், அந்த நேர் வழியை தெள்ள தெளிவாக பிரித்து காட்டக்கூடிய வேதம் தான் திருமறை குர்ஆன். அதை சொல்லிட்டு அஃபலாயத்த நபருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா எல்லாம் சொல்றான். எதுக்குப்பா கொடுத்துருக்கிறோம் குர்ஆனை? செத்தவன் தலைமாட்டான உட்காந்து ஓதுறதுக்கா?
அல்லது வீட்டில் வச்சிருந்துக்கா, அல்லது தாயத்தை கட்டுறதுக்கா, அல்லது கட்டி கட்டி எங்கேயாவது கரைச்சி குடிக்கிறதுக்கு தொந்த விடுறதுக்கா? இல்லை. நீங்கள் சிந்தியுங்கள். சிந்திக்க மாட்டீங்களா? உங்களுடைய உள்ளங்களில பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா? இந்த யாரை பார்த்து கேட்குறான்? நம்மளை தானே பார்த்து கேட்குறான். நம்ம இன்னைக்காச்சும் உட்காந்து குடும்பத்தோட சுபு தொழுகைக்கு அப்புறமோ அல்லது மகரிப் பிறகோ இஷாவுக்கு பிறகோ டெய்லி ஒரு 10 பேப்பர் வேணாம், ஒரு சூறா ஃபுல்லாக வேணாம், ஒரே ஒரு பேஜ் என்ன சொல்ல வரான் அல்லாஹ், எல்லாம் என்ன சொல்ல வரான் அதை அர்த்தம் தெரிஞ்சு படிப்போமே. அர்த்தம் தெரிஞ்சிருக்குமே, ஆனால் யாரும் தர்காவுக்கு போயிருக்க மாட்டாங்க. என்ன போய் சொல்றான் தர்காவில் போயிட்டு? சொல்ல பாத்தியா ஓத போறோம். இது பாத்தியா ஓதாத கூட்டம்னு சொல்றாங்கல்ல. பாத்தியாவோட அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஈயாக நாபுது ஈயாக நஸ்தஈன், இறைவா உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி கேட்கிறேன்னு சொல்லிட்டு எங்க போய் கேட்கிறான்? செத்து போன ஒரு மனிதத்தை போய் கேட்கிறான், ஒரு கொடி மரத்துட்டு போய் கேட்கிறான். கரண்ட் கம்மா எல்லாத்தையும் ஒன்றும் இல்லை, லேட்டஸ்ட் கரண்ட் அவளே எல்லா வழியும் வந்துட்டாங்க. மளிகை சாமான்லேருந்து டிஸ்கவரி சேனல்லேருந்து ஒன்று கூட விடலை, எல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் அவளியா, எல்லாம் அவளியா. அதே மாதிரி இந்த பாத்ரூம் பட்டம் இந்த பேசன் இருக்குது, அது வரைக்கும் டெல்லியில் அவளியா வந்தாச்சு, எல்லா அவளியா வந்தாச்சு. டைனோசர் அவளியா மட்டும் இல்லை, எல்லாத்தையும் கொண்டாண்டான். இப்படி இருக்கும்போது ஈயாக்க நாமது ஐயாக்க அந்த அர்த்தம் தெரிஞ்சா ஒரு முஸ்லீம் தர்காவுக்கு போவானா? செத்தவன் வந்து பேய் வந்து ஆடுன்னு சொல்லி ஆடுறானே. அல்லாஹ் சொல்லக்கூடிய 23வது அத்தியாயம் 99 100வது வசனம் இதை படிச்சான்னு சொன்னா ஒருத்தன் இறந்துட்டான், அவன் உலகத்துக்கே வர முடியாது, நான் பர்சக் போட்டுக்கிறேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. இதை படிச்சா அவன் பேய் இருக்குன்னு நம்புவானா? பிசாசு இருக்குன்னு நம்புவானா? வட்டி வாங்குவானா? வரதட்சணை வாங்குவானா? இதெல்லாம் எப்படி? அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். ஒரு கணவன் மனைவி என்று சொன்னால் மனைவி உனக்கு அடிமை கிடையாது, ஒரு அமானிதம். எல்லாம் குர்ஆனை சொல்லி காட்டுறான். ஒரு வாழ்க்கை வழிகாட்டி, ஒரு அறிவுரை, ஒரு உபதேசம் உங்ககிட்ட கொடுத்தேன்னு சொன்னா அதை வச்சு இப்படியாடா கிண்டல் அடிப்பீங்க, நல்லா மறுமையில கேட்க மாட்டான். அது படிச்சிருக்கிறீங்களா? அர்த்தம் தெரிஞ்சிருக்கிறீங்களா? கேட்க மாட்டான். கேட்பாங்கல்ல. அந்த குர்ஆன் என்பது எதற்காக? வெறும் வீட்டில் கூட கிடையாது. யாரும் ஒன்றும் குர்ஆன் இப்போ வீட்டில் வச்சுக்கிட்டு படிக்காம இருந்தா தலித்திரம் வந்துருமா, முசிபத்து வந்துருமா. அதான் பத்திரமா கொண்டு போய் பள்ளிவாசல வச்சு அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்? அல்லாஹ் என்னத்தை நம்ம இடத்துல விரும்புறான்? யாரை முன்மாதிரி காட்டுறான்? யாரை மாதிரி நடக்க சொல்றான்? யாரை மாதிரி நடக்க கூடாதுங்கிறான். குர்ஆன்ல சொல்றாங்க, அந்த வரலாறு சொல்றாங்க. இந்த வரலாறு எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் முகமதே? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். நான் உனக்கு சொல்றேன். யார் சொல்றது? யார் நமக்கு இந்த வரலாறுலாம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் பெருநாள் கொண்டாடுறோமே, அந்த வரலாறுலாம் யார் சொன்னது? அப்பா பாட்டன் எல்லாம் உட்காந்து நமக்கு பாட்டியெல்லாம் சொன்னாங்களா அந்த கதை? குர்ஆன்ல இருக்கக்கூடிய அந்த வரலாறுகள் அர்த்தத்தை படிக்கிறோம். அல்லாஹ் இப்படி எல்லாம் அந்த குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறான். உங்களுக்கு முன்னாடி இப்படி இருந்தார்கள், உங்களுக்கு முன்னாடி இப்படி இஸ்லாத்தை அழிக்கணும்னு ஆட்டம் போட்டான், எப்படி எல்லாம் துடிச்சான், தலை கீழா நின்னா, தண்ணி குடிச்சான், அவனால ஒன்றும் ஒரு தூசி கூட அசைக்க முடியல. ஏன்? அந்த மக்கள் என்னை நம்பினால் என்னுடைய உதவி உங்களை நோக்கி வரும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? குர்ஆனும் படிக்கிறது இல்லை. அல்லாஹ் சில கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ற மாதிரி இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணு. இப்போ இந்த 1 மாத காலம் இருக்கு, எதுக்கு இது பயிற்சி? இது 1 மாத காலம் நோம்பு வருது, எதுக்கு? 6 பேக் வர்றதுக்கா? பாடி கண்ட்ரோல் பண்றதுக்கா? எதுக்கு? இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டை கம்மி பண்றதுக்கா? இதுல நீங்கள் இறையச்சங்கிற பண்பு உள்ள வந்துச்சுன்னா எடுத்து பாருங்க. குர்ஆன்ல இறையச்சம் உள்ளவர்களுக்கு என்னென்னலாம் அல்லாஹ் ஒரு ஸ்பெஷல் கொடுக்குறான்னு சொல்லி, இறையச்சம் உள்ளவர்களுக்கு அவர்கள் எண்ணி பார்த்திராத வகையில ரிசர்வ் கொடுப்பேங்கிறான். இறையச்சம் உள்ளவர்களுக்கு ஒரு ஆபத்து உரிமையானால் நான் பாதுகாப்பேங்கிறான். உன்னை திடீரென்று தாக்க வந்தாலும் இறையச்சம் இருக்குமே ஆனால் நான் உன்னை வானவர் வந்து பாதுகாப்பேங்கிறான். நிறைய போட்டுக்கிட்டே போறான். அப்படி இருக்கும்போது அந்த இறையச்சங்கிற பண்பு நம்ம இடத்துல வரணும்ல. வந்துருச்சுன்னா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். யார் சுபு தொடுகிறீர்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல போயிடுறாங்க. ஆஃப்டர் ஆல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல், ஒரு பவர்ல இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு தைரியமா இருக்கிறான், எனக்கு மேல இவ்வளவு அதிகாரம் இருக்குன்னு. ஆனா இந்த உலகத்தை படிச்ச ரப்பு சொல்றான், நீ சுபு தொழுதுன்னு சொன்னா நீ என்னுடைய கண்ட்ரோல்ல வந்துடுற. அப்ப அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல ஒருத்தர் போயிட்டாருன்னு சொன்னா அவருக்கு ஏதாவது வருமா? வர. இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள் இது? ஜும்மாவுடைய தினம். நிறைய பேர் ஜும்மாவுடைய தினம்னா பிரியாணி தினம் சொல்லிருக்கிறோம். ஜும்மா அன்னைக்கு பிரியாணி தான். ஆனால் இந்த தினம் சூரியன் உதிக்கக்கூடிய நாளிலேயே சிறந்த நாள் இந்த நாள். அப்படிப்பட்ட நாள். இந்த நாளிலே நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். ஸலவாத்துனா ஆடிக்கிட்டு சொல்றானே அந்த ஸலவாத்துல யா நபி ஸலாம் அலைக்கு கிண்டல் அடிச்சுக்கிட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா அலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத் படிக்கிறோம்ல, தொழுகையில ஓதுறோமே, அந்த ஸலவாத்தை நீங்கள் ஒரு தடவை சொன்னால்
உங்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹமத் 10 முறை இறங்குகிறது. இப்படி இந்த ஜும்மா இன்னைக்கு நீங்க படிச்சிட்டீங்கன்னா அடுத்த வாரம் வரைக்கும் உங்கள் மீது எத்தனை 10 10 10 1000 முறை படிச்சா எவ்வளவு ரஹமத் இறங்கும். அப்ப நமக்கு ஏதாச்சும் ஒரு வருமா, பிரச்சனைகள் வருமா? அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்ம மேல இருக்கும் போதே உலகமே சேர்ந்து நம்மளை ஒரு பிரச்சனைக்கு உண்டாக்க நினைச்சாலும் முடியாது. ஆனா நம்ம தான் செலவாத்தே சொல்றது இல்லையே. பாவ மன்னிப்பு கேடுன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுவார்கள். யாரு? அவருடைய முன்பின் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டவர். அவர் கேட்கிறாரு. நம்ம இன்னைக்காவது ஒரு நாள் சுபு எந்திரிச்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொல்லி இருக்கிறோமா? மறந்து கூட வாயிலிருந்து வராது. சொல்லணும், இதெல்லாம் சொல்லுங்க. நீங்கள் என்ன நினைச்சா நான் உங்களை நினைக்கிறேங்க. நல்லா குர்ஆன் யாரோ சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஒரு முதலமைச்சர் சொல்லுவாரா, ஒரு கவுன்சிலர் சொல்லுவாரா, ஏதாவது ஒரு டீச்சர் சொல்லுவாரா? படைச்ச ரப்பு சொல்றான், நீ என்ன நினை, நான் உன்னை நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ரப்பு நமக்கு ஒரு குர்ஆனை கொடுத்துருக்கிறான், வரலாறுகளை சொல்றான். இந்த வரலாறை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய படிப்பின் இருக்கிறது. நீங்கள் தாவா பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அப்படி வந்தாலும் நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கேட்லாக் மாதிரி கொடுத்து, ஒரு குர்ஆனை கையில கொடுத்து இதை படிங்கன்னு சொன்னா நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்களா? சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய படிப்பின் இருக்கிறது. இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. ஆனா நம்ம என்ன செய்யறோங்க? அந்த சமுதாயம் குர்ஆனை படிக்கிறது இல்லை. குர்ஆனுக்கு என்ன எதுக்கு யூஸ் பண்றாங்க? நிக்காவில் சலாமி கொடுப்பதற்கு தான் குர்ஆன். நிக்காவில் சலாமி கொடுப்பாங்க, அதுக்கு தான் அந்த குர்ஆனா? இதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு விரட்டப்பட்டார்களா? பல சஹாபாக்கள் உயிரை கொடுத்தாங்களே, இதுக்காகத்தானா? கொல்லப்பட்டதெல்லாம் இதுக்காகத்தானா? சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? நம்மளே மனசுல கை வச்சு பாருங்களேங்க. 114 சூறா தானுங்க. எத்தனை ரமலான் கழிஞ்சு போயிருக்கும்? 114 சூறாவை அர்த்தத்தோட படிச்சு நான் 114 சூறா படிச்சு பார்த்துருக்கிறேன். பக்ரா ஃபாத்தியாவிலிருந்து நான் சொல்லியும் படிச்சுட்டேன். இப்படி அர்த்தம் தெரிஞ்சுட்டேன். நம்மளால யாரும் சொல்ல முடியுமா? நம்ம படிச்சிருக்கிறோமா? ஆர்வம் ஏன் காட்டுறதில்ல? அது ஏதோ ஒரு கிதாப், ஏதோ ஒரு மந்திரம், அதானே அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லி நினைச்சா. நம்மளை படைச்சவன் நம்மகிட்ட பேசுறான். யா ஐயுவன்னா, மனிதர்களே கூப்பிடுறானே. யா ஐயுவல் லதீன ஆமனு கூப்பிடுறானே. எப்படி எல்லாம் கூப்பிடுறான்? யா ஐயுவல் லதீன ஆமனு உதுகுலு பிஸ்ஸில்மி காஃப, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்துல முழுமையாக நுழைந்து விடுங்கள். அப்ப தூமினூன பி பாதில் கிதாப் வ தக்ஃபுரூன பி பாதில், வேதத்துல சில பகுதியை ஏற்று சில பகுதியை மறுத்துறாதீங்க அல்லாஹ் சொல்றான். அந்த குர்ஆன்ல படிச்சிட்டீங்கன்னா, படிச்சுட்டே வந்தா இந்த யூத சமுதாயத்தை பார்த்து கழுதைக்கு ஒப்பானவர்கள் சொல்றான். அவர்கள் என்ன செய்யினாங்க? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டான். அப்படின்னா என்ன? வேதம் இருந்துச்சு, ஆனால் படிக்கவில்லை, அதை நடைமுறைப்படுத்தல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இதற்கு முன்னாடி இருந்த நபிமார்களுக்கு பல அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது, ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் திருமறை குர்ஆன், எனக்கு வேதம் தான். அப்படிப்பட்ட அந்த அற்புதம் நம்ம கையில் இருக்கிறத, அந்த வேதத்தை கையில் வச்சு பார்த்துட்டு இது அல்லாஹ்வுடைய வார்த்தையா, அல்லாஹ் பேசியிருக்கிறானா? உண்மையில அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோமே, யார் கண்டுபிடிச்சது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடிச்சாங்களா? சஹாபாக்கள் கண்டுபிடிச்சாங்களா? அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இப்படி சொல்லுங்கள், என்னுடைய தூதரிடத்துல போய் சொல்லுங்க, இந்த வார்த்தையை இப்படி சொல்லுங்க. அந்த வார்த்தையை உருவாக்குனது யாரு? படிச்ச ரப்பு இல்ல, நம்ம இடத்துல பேசுறான்ல. என்னைக்காவது குர்ஆனை வச்சுட்டு பார்த்துருப்போமா? படிச்சு பார்த்துருப்போமா? பேசியிருப்போமா? அல்லாஹ் பேசுறானே, எப்படியெல்லாம் கேட்கறான். நீ சிந்திக்க மாட்டியா? இந்த வரலாறு உனக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னேன். இப்படியெல்லாம் திரும்ப 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 எந்த அளவுக்குன்னு கேட்ட அர் ரஹ்மான் ஒரு சூறா இருக்குங்க. அதில் திரும்ப 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 ஒருத்தருக்கு ஒரு தூரம் வண்டியில் நிற்கிறாருன்னு நினைக்கலாம், பஸ்ஸில், தம்பி பார்த்துப்பா விழுந்துரு போகிற கீழே, அப்படி தம்பி பார்த்துப்பா அப்படிமோ. சாதாரண யார் சொல்லுவாங்க அந்த மாதிரி? ஒன்று அப்பனாக இருக்கணும், இல்லை கூட பிறந்தவனாக இருக்கணும், அல்ல நண்பனாக இருக்கணும். அப்போ அதுக்கே அந்த அளவுக்கு சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடை எதை பொய்ப்பிக்க பார்க்குறீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 36 தடவை அந்த சூறாவிலே சொல்லி காட்டும், திரும்ப திரும்ப திரும்ப. அப்போ ஏன் சொல்கிறான்? அது எதுக்கு சொல்லணும்? திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறான்? அப்போ அந்த அளவுக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அல்லாஹ் நம்ம இடத்துல பேச நினைக்கிறான். சிந்திக்கணுமா இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அல்லாஹ் பல கட்டளைகள் சொன்னா அதை ஆய்வு பண்ணாது இந்த மனுஷன். இன்னைக்கு அல்லாஹ் சொன்னானே, நான் இந்த பூமியை குறைச்சிக்கிட்டே வரேன்னு சொல்றான். இன்னைக்கு என்ன நிலவரம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாம் அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். இந்த ஊர்களுக்கெல்லாம் ரெட் அலர்ட் விடுவான் தெரியுமா? மழை வந்துச்சுன்னு சொன்னா ரெட் அலர்ட் விட்டா வெளியில் வராதிங்க, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ அப்படின்ட்டு. அந்த மாதிரி 2022 எகிப்தில் 197 நாடுகள் சேர்ந்து
ஒரு மாநாடு நடத்தணும். இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மறந்துட்டு இருப்பீங்க. ஆனால் என்னன்னு அசால்ட்டாக இருக்கும். இந்த மாநாடு சிஓபி மாநாடு, காப் மாநாடுன்னு சொல்லி, இந்த மாநாடு எதுக்குன்னு கேட்டால், இந்த நாட்டினுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன நடக்குது அவன் எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறான், பூமி வந்து வெப்பமயம் ஆகி போச்சு. வெப்பமயம்னா என்ன? சூடாகி போச்சு. ஏன் சூடாயிடுச்சு? எல்லாம் ஃபேக்ட்ரிங்க, அது வாகனம், அது இது போது எடிக்கிறான், கொளுத்துறான். அதுவும் இல்லாமல் 4 வழி சாலைங்கிறான், 10 வழி சாலைங்கிறான். ஓரத்தில் இருக்கிற மரத்தெல்லாம் பிடிக்கி போட்டு போயிட்டான். மனிதனே போகாத இந்த காடுகளை எல்லாம் எல்லாம் மனுஷனுக்காக படைச்சேன்னு சொல்கிறானே. மனுஷனே போக மாட்டான் காட்டுக்குள்ள, கால் வைக்க முடியாது. அப்போ எதுக்கு படைச்சிருக்கிறான்ல? சிந்திச்சிருக்கிறோமா? அல்ல சிந்திங்கிறான். இல்லை மனுஷனுக்காக படைச்சிருக்கிறான்றான். நல்லா பாருங்களேன், உள்ள கால் வைக்க முடியாது, காடு இருக்கு அப்படின்னு பார்க்க போனா நம்ம சுவாசிக்கிறோம்ல, இந்த காற்று ஆக்சிஜனை உள்ளே எடுப்போம், கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுவோம். ஆனால் மரம் என்ன செய்யும் தெரியுமா? அது ஆக்சிஜனை வெளியில் விடும், கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுக்கும். அப்படி ஏருக்கு மாறா இருக்கும். இது எல்லாம் காடுகளில் நடக்கும். அதனால தான் பல காடுகளை ஏற்பாடு செஞ்சு எல்லாம் கொடுத்துருந்தா அதனால குளிர்ச்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு அமேசான் காடு உட்பட எல்லா காட்டையும் வச்சுட்டான். அப்போ எங்கேருந்து குளிர்ச்சி வரும்? எல்லாம் சூடாயிடுச்சு, எல்லாம் மரத்தையும் பிடிக்கிட்டான். இப்போ ரோடோரமாக இருந்த மரம் எல்லாம் காணும், வெட்ட வெடியாக போயிடுச்சு. இதில் போரை போட்டு ஓட்டை போட்டு போட்டு பூமி ஒரு பக்கம் சாஞ்சிச்சுங்கிறான். இப்போ அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் சரிவடையக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. என்னடான்னு பார்த்தா அல்லாஹ் சொல்றான், இந்த மலைகள் எல்லாம் நான் மலைகளாக நட்டிருக்கிறேன் அந்த பூமியிலன்றானே. ஆணி அடிச்ச மாதிரி வச்சிருந்தான், அதையும் கல் நோடுறேன் போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மலையும் உடச்சிட்டான், அதையும் முடிக்கிட்டான், மரத்தையும் பிடிக்கிட்டான். இப்போ என்ன பண்ணிட்டான்? காட்டையும் அழிச்சிட்டான். இன்னொன்று வெப்பம் புகை போட்டு அடிச்சு தள்ளுறான். அப்படி இப்போ என்ன ஆச்சு? பனிப்பாறை உருக ஆரம்பிச்சிச்சு. நம்ம நினைப்போம் பனிப்பாறைன்னா அந்த ஃப்ரிட்ஜில் மேலே இருக்குமே, அந்த அது அந்த அவ்வளோ இந்த கட்டி தானே அப்படின்னு. சென்னை இருக்குல்ல, அந்த மாதிரி 180 மடங்கு ஒன்று அவன் உருகுதுன்னு சொன்னால் இந்த வெயில் காலத்தில் உருகும், குளிர் காலத்தில் என்ன மறுபடியும் பனிக்கட்டி ஆகும்ல, திரும்ப சேரல், அது மறுபடியும் உருகிட்டே இருக்குது. இப்போ நீர் மட்டம் அதிகமாகுது. இப்போ சொல்லிட்டான் 2060க்குள்ள சென்னையில் கடலோரம் இருக்கக்கூடிய 30% காலின்ட்டான். அது மாத்திரம் இல்லை, ஆடியில் காற்றடிச்சு ஐப்பசியில் மழை சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஏருக்கு மாறாக நடக்கும். இன்னைக்கு பூகம்பம் வரும். நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கிறோம்ல, ஒரு 40 வயசு கிட்ட வந்துட்டோம். நமக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் எப்பயாச்சும் மழை பெஞ்சு ஊருக்குள்ள தண்ணி வந்துச்சு? வரல. இப்போ வருது இல்லை? ஏன் வருது? எக்ஸ்ட்ரா ஏதாவது சந்திரகிரகத்துக்கு கொண்டுதா? அதே தண்ணி தானே இருக்குது, அதே கடல் தானே, அதே நீர் மட்டும் தானே. என்னன்னு கேட்டா, அந்த பூமி வெப்பமயமானதால எல்லாம் குளிர் வந்தாலும் அதிகமாக இருக்கும், வெயில் வந்தாலும் அதிகமாக இருக்கும், மழை பெஞ்சாலும் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு சுனாமி என்பது, பூகம்பம் என்பது பயங்கரமாக வரும். கொடைக்கானலில் பார்த்தோம், கோயம்புத்தூரில் பார்த்தோம், பூமி அப்படி வளர்ந்துடும் போது என்னடான்னு கேட்டால் உலகத்துக்கு ரெட் அலர்ட், போ எப்போ வேணா என்ன வேணா ஆகலான்ட்டான். நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலகம் நிறந்ததை நினச்சிக்கிட்டு தொழுகையை விட்டுடுறோம், சம்பாதிக்கிறத விட்டுடுறோம், இந்த அல்லாஹ் சொல்ல அந்த கட்டளை எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த உலகத்தின் மேலே ஆசை வைக்கிறோமே. அதையும் அல்லாஹ் கேட்குறானா இல்லையா? எப்படி நீங்கள் இந்த உலகத்தை நேசிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு சிறந்தது மறுமை இல்லையான்னு கேட்குறானா இல்லையா? மறுமை தான்பா உங்களுக்கு சிறந்தது. இப்படி அல்லாஹ் இதெல்லாம் எங்கே சொல்கிறான்? குர்ஆன்ல நம்மளை பார்த்து அறிவுரை சொல்கிற மாதிரி, சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறான், கதை சொல்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ இந்த என்ன பார்த்தீங்கன்னா, ரெட் அலர்ட்டால் வரக்கூடிய நிலைமை எந்த அளவுக்கு சொல்கிறான்னா, இது எந்த அளவுக்கு போகுதுன்னா சூரியன் அளவுக்கு போகிறது. இன்னும் சில நாட்கள் போச்சுன்னா பூமி ஒரு சாய்ந்த மாதிரி இருக்குது, அது சுற்றுறதெல்லாம் ஸ்லோ ஆகிற மாதிரி தெரியுது, அதோடைய அந்த வேகத்தை குறைக்கிற மாதிரி தெரியுது. எல்லாம் யார் சொல்கிறா? விஞ்ஞானி சொல்கிறான். அப்போ இது சுற்றுறதெல்லாம் ஸ்லோ ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அதை அப்படியே நிப்பாட்டிட்டு ஹதீஸுக்குள்ளே போய் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உலகம் அழியும் போது தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் வரும்போது கடைசியாக எத்தனை நாள் வாழ்வான்? அவன் 40 நாள் வாழ்வான். அவன் 37 நாள் சாதாரணமாக போகும். அப்போ ஒரு நாள் என்பது ஒரு வாரம் மாதிரி இருக்கும், அடுத்த ஒரு நாள் என்பது ஒரு மாதம் மாதிரி இருக்கும், அடுத்த ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் மாதிரி இருக்கும். அப்போ நம்மளாம் என்ன கேட்போம்? அப்போ எப்படி ஈஸி பண்ணுறதுன்னு கேட்போம். நம்மளாம் அந்த காலத்தில் வாழ்ந்துருந்தா ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி ஃபோனுக்கு டாப் அப் பண்ணுறது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எப்படி நம்ம டிவிக்கு ஈஸி பண்ணுறது? அவங்க என்ன கேட்குறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி இருக்குமே, ஆனால் நாம் எப்படி தொழுவதுன்னு கேட்குறாங்க. இப்படி இருக்குன்னு சொன்னால் எப்படி தொழுறது? நீங்கள் 24 நாள் கணக்கு வச்சுக்கேன்ட்டாங்க. அப்போ இவன் என்ன சொல்றான்னு கேட்டா, சூரியன் சில நாட்கள் அப்படியே இருந்தும் போல தெரியுது. அந்த மாதிரி இந்த பூமியுடைய எல்லாமே ஏருக்கு மாறா போயிட்டு இருக்கு. நீங்க ஏதாவது பயணம் பண்ணி போனா பாருங்க, பெரிய பெரிய மலை எல்லாம் சரிஞ்சு கிடக்கு. திருவண்ணாமலை விட மலை உருண்டு பாறை உருண்டு 9 பேர் நசிக்கிட்டு செத்தான் தெரியுமா? இதுக்கு முன்னாடி நடந்துச்சா? ஏன் ஓரமாகிறதெல்லாம் பிடிக்கிட்டாங்க, கிருப்பெல்லாம் ரோடு போறேன்னு சொல்லிட்டு எல்லா மரத்தையும் பிடிங்க கடாச்சிட்டான். எங்கே நிற்கும் மேலே?
இதே போல எல்லா மலைகளும். அப்போ என்னன்னு கேட்டால் கிட்ட நெருங்கிட்டோம், கிளைமாக்ஸுக்கு நெருங்கிட்டோன்னு அர்த்தம். அப்போ என்ன உலகம் போக போதும், எங்கெங்கெல்லாம் பட்டா கிட்ட எத்தனை ஏக்கர் வாங்கி வச்சுக்கிறீங்களோ இதெல்லாம் வராது. மலைகள் எல்லாம் கொட்டப்பட்ட பஞ்சு போல ஆயிடுங்கிறானே, எல்லாம் குரான்ல சொல்றானே, அப்படியே பறக்குங்கிறானே. அந்த சும்மா ஒரு காட்டுனா போதும். எந்த அளவுக்கு சொல்றானா, பூமி சுத்துற அந்த வேகத்தை ஸ்லோவாக்கிட்டு ரிட்டர்ன் சுத்துற மாதிரி தெரியுது. கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கின்ற வரை உலக அழிவினால் வராதுன்னு சொன்னாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் அது வந்துச்சப்போ கிட்ட நெருக்குமா. அல்லாஹ் குர்ஆன்ல ஃபர்ஸ்டே சொல்லிட்டான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி நமக்கு கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ற மாதிரி குர்ஆனை கையில கொடுத்துட்டான். அதை நம்ம டெய்லி படிச்சிருப்போமே. ஆனால் அன்னைக்கே நமக்கு தெரியும், அல்லாஹ் சொல்லிட்டான், இதெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணி இருக்கலாம். நீ நம்மளாம் பேக்னு பார்க்கலாம். ஐயோ அப்போ அங்கே போட்ட பிளாட்டு, அவ சேர்த்து வச்ச கிலோ கணக்கான தங்கம் என்ன எல்லாம் போக வேண்டியதுதான். அப்போ என்னன்னு கேட்டா, நம்ம வாழ்நாளும் நிரந்தரம் கிடையாது, உலகமும் நிரந்தரம் கிடையாது, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, இது நமக்கு நிரந்தரம் இல்லை, ஒரு மறுமை நாள் ஒன்று இருக்கிறது. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எந்த அளவுக்கு இந்த குர்ஆனை தர்ஜுமா படிக்க 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 இந்த ரமலானுடைய மாதத்தை நாம என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த தர்ஜுமா படிச்சு எல்லாத்தையும் பார்க்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபுஸக்கும் அஹ்லிக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாரை பார்த்து சொல்றான்? அப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனு கூப்பிடுறான்ல, இப்ப யா அய்யுஹன் நாஸ் கூப்பிடல, ஈமான் கொண்டவர்கள் தான் கூப்பிடுறான். ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் நீ அவங்க எல்லாம் நரகத்துடைய எரி கற்கெல்லாம் ஆயிடுவாங்க. அங்க யாரும் பாதுகாக்க முடியாது. அண்ணன் தம்பியா இருந்தாலும், கணவன் மனைவியா இருந்தாலும், பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும், தாயா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அந்த மஹ்ஷருடைய நாளிலே என்ன நடக்கும் அதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பயந்து ஓடுவோம், பேச கூட மாட்டோம், என்ன கேட்டுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நாள் மனைவி இருப்பாளே ஆனால், கணவன் இருப்பானே ஆனால், உறவு இருக்குமே ஆனால், யா அல்லாஹ் இவர்களுக்கு என்ன செய்ய, எனக்கு பதிலாக இவருக்கு நரகத்தில் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவானா. இது யார் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது. எனவே மரணம் வருவதற்கு முன்பாக நீ எப்படி தர்மம் செய்யி, தமுத்து இல்லாவாக்கு முஸ்லிமோன், மரணிக்கும் போது முஸ்லிமாவே மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. என்ன அர்த்தம்? மரணம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் எப்படி எந்த ரூபத்திலும் மரணம் வரலாம். அந்த மரணத்தை எதிர்கொண்ட மக்களாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆன்ல அழகான அறிவுரைகள் நமக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா குர்ஆன் எங்க இருக்குதுன்னு தெரியல. இப்ப இருக்கிற போன்ல இறக்கி வச்சுக்கலாம்ல, அதை படித்தாது அர்த்தம் தெரிஞ்சு அல்லாஹ் நம்ம இடத்துல என்ன உரையாடுகிறான் என்பதை தெரிந்து கொண்ட மக்களாக அல்லாஹ்வை நாம் சந்திக்கக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். கடைசி வரைக்கும் கபரில் போய் வைக்கிற வரைக்கும் 114 சூறா படிக்காமலே செத்து போயிட்டோன்னு ஒன்றும் இல்லை. ஆதார் கார்டு உலகத்தோட தான். அல்லாஹ்வுடைய பார்வையில் எங்கே போய் நிற்போம் தெரியாது. எனவே என்ன செய்யணும்? குர்ஆனை நீ நம்முடைய கையில் எடுப்போம், தர்ஜுமாவை படிப்போம், அர்த்தத்தோடு படிப்போம். குர்ஆனுக்கு நமக்கு தொடர்பு இருக்க வேண்டும். குர்ஆனை படித்தவர்களாக அர்த்தம் தெரிஞ்சு படிக்க நம்முடைய குடும்பத்தோட உட்கார்ந்து எல்லாரும் சொல்லணும், அல்லாஹ் அது மாதிரி சொல்றான், இந்த மாதிரிலாம் நடந்துச்சான், நூநபி காலத்தில் நடந்துச்சான், அவர் 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் பண்ணாராம், ஒரு நபி இருந்தாராம், அவர் எல்லாம் மீன் வயிற்றுல போட்டானா. இப்படி எல்லாம் நம்ம என்ன நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி வளர்த்தோம்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் கண்டதெல்லாம் இருக்குதுல்ல, இதுல போய் மாட்ட மாட்டோம். அப்ப நம்ம இந்த குர்ஆனே படிக்கிறது இல்லை, குர்ஆன் நம்ம பிள்ளைகளை சொல்றது இல்லை, நம்மளும் சொல்றது இல்லை, நம்மளும் படிக்கிறது இல்லை. அப்ப என்னன்னு கேட்டா, ஒட்டு மொத்தமா உள்ள சைத்தான் வந்து நம்மளெல்லாம் குத்தகை எடுத்துக்கிட்டான். அப்ப சைத்தான பாதுகாப்பு தேடி குர்ஆனை படித்து முஸ்லிமா மரணிக்கக்கூடிய நன்மக்கள் ஆக கூறிய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகம் அழிவதற்கு அந்த நெருக்கமான நாளிலே நீங்கள் பிற மத மக்களை ஜானுக்கு தான் பின்பற்றுவீர்கள், பழத்துக்கு பழம் பின்பற்றுவீங்க, அவர்கள் குடும்ப பந்துக்குள்ள நுழைஞ்சா நீங்களும் போய் அதே மாதிரி நுழைவீங்கன்னு சொல்றாங்க. அவர் சஹாபாக்கள் கேட்குறாங்க, நீங்கள் யாரை சொல்கிறீங்க? யூதர்களையும் நசாராக்களையுமா சொல்கிறீங்க? ஆமாம், அவ்வளோதான்றாங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாளைக்கு ஒரு விஷயம்னு வச்சுக்கிறாங்க, அந்த விஷயம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வேலண்டைன்ஸ் டே, லவ்வர்ஸ் டே என்ன பண்ணுவாங்கன்னா இல்லாத அனாச்சாரங்கள் நடக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்க்கும். அது யாருக்குன்னு கேட்டால் புருஷன் முன்னாடிக்கு தான். அது இந்த வேலண்டைன்ஸ் டே யார் கொண்டாடணும்? கணவன் மனைவி. ஏன் கணவன் மனைவிக்காக தியாகம் பண்ணுறான், மனைவி கணவனுக்காக தியாகம் பண்ணுறா, ரெண்டு பேரும் ஒருத்தர் கலந்துக்கிட்டாங்க, தியாகம் பண்ணுறாங்க. அவர்களை வந்து என்ன செய்யணும்? அன்பு பாராட்டுவதற்காகத்தான் அது.
ஆனால் இன்னைக்கு பிஞ்சில் பழுத்தது என்று சொல்லி 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்டு ரெக்வெஸ்ட் கொடுத்து அதில் ஒரு பூ கொடுக்குறன்ற பேரில் அனாச்சாரம் என்ற பேரில் அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். இது எல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் எடுத்து சொல்லணும். அல்லாஹ் பார்க்கிறார். இது போன்ற நாம் செயல்களை செய்வோமையானால் கண்டிப்பாக அதற்கு நாம் மறுமையில பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். இதெல்லாம் யாருக்கா இந்த விபச்சாரம் போட இந்த செயல்கள் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த நாளை பயன்படுத்தி பல பெண்களுடைய கற்புகள் சூறையாடப்படுகிறது. அதுவே ஃபேஷனாக போச்சு. எல்லாம் பேசணும், என்ன ஒரு கவலையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொல்றான்ல, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப பாதுகாத்துக்கணும். அப்ப சொல்லணுமா இல்லையா? எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே நம்ம சிறந்த சமுதாயம் எல்லாம் சொல்லி இருக்கும்போது பிற மத மக்களுக்கு ஒரு பண்டிகை வருதுன்னு சொன்னா அவங்க கொண்டாடலாம், அவங்க இதில் இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம முன்மாதிரி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் அதில் போய் வேஷம் போட்டுக்கொண்டு அதில் போய் ஆட்டம் போட்டுக்கொண்டு நான் ஒரு முஸ்லீம் என்ற பேரில் இப்படி ஆட என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய உதவி வரும்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளாவீங்க. அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளான நபிமாருடைய நிலைமை எப்படி ஆச்சு? நபி என்ன பண்ணான்ல, எல்லாவுடைய நபிமாருடைய பேரை சொல்றான். ஆனா இந்த மீன் வயிற்றுக்காரன் சொல்றான் பாருங்க, யூனுஸ் நபி அவங்களை பார்த்துட்டு சொல்றான் பேரை மீன் வயிற்றுக்காரங்கிறான். அப்படிப்பட்ட கோபம் வருகிறது ரப்புக்கு. ஆனால் இன்னைக்கு பேர் முஸ்லீமாக வைத்துக்கொண்டு இன்னைக்கு மற்றவங்க கூட சேர்ந்துட்டு ஆடுறது போகிறது இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட விஷயங்கள் செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய உதவி வராது. நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவான். எனவே அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஹிதாயத்தை சரியாக பயன்படுத்தி குர்ஆனோடு தொடர்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு மரணிக்கும் போது முஸ்லீமாவே மரணிக்கக்கூடிய நன்மக்களாக ஆக கூறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.